அஸ்ஸலாமு அலைக்கும். அதிலே தாரு தௌஹீத் அமைப்பினர் தற்போது கொள்கையற்றவர்களாக அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய ஷிர்க் என்ற கொள்கையில் இருக்கிறாங்க என்பதற்கு நான் ஒரு சான்றை எடுத்து வைத்தேன். அவங்க சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன், அப்படி தான் சொல்லணும்னாங்க. நான் அப்படி தான் சொன்னேன். நான் தமீமத்துன்னு சொன்னதா சொல்கிறாரு, நான் அப்படி சொல்லலை, போட்டு பார்த்துக்கலாம் நினச்சிங்களா. அப்போ நான் உங்களுக்கு நிறைய சான்றை எடுத்து வைத்தேன். இப்போ அவங்க ஒரு வாதம் வச்சாங்க. என்ன வாதம்னு சொன்னால், சூனியக்காரனுக்கு அல்லாவை போன்று எல்லா ஆற்றலும் இருக்குது அப்படி நான் சொன்னமா அப்படின்னு கேட்குறாங்க. இது இப்படி கேள்வி கேட்பதே இஸ்லாத்துடைய அடிப்படையில் இவங்க சரியில்லை, ஏகத்துவ கொள்கையில் இவங்க சரி கிடையாது, இவங்க சருகிய கூட்டம், இவங்க அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய கூட்டம் என்பது தெளிவாக இருக்குது. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய எல்லா தன்மைகளும் இல்லை, ஒரே ஒரு தன்மை, இறைவனை போன்று ஒரே ஒரு தன்மை இறைவன் அல்லாதவங்களுக்கு சொல்ல வச்சுக்கிறீங்க, அது அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம்தான். அப்போ எந்த விஷயங்களுக்கு இறைவன் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை இல்லை என்று சொல்லிட்டானோ, அல்லாஹ் நாடினாலும் அதன் மூலம் பாதிப்பு ஏற்படும் என்று நம்பினால் அது ஷிர்க்கு தான். இப்போ சிலையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சிலையை பற்றி குர்ஆன் எப்படி சொல்லி காட்டுது? எந்த வசனங்களை எடுத்துக்கொண்டாலும் லா யலுர்ரு வலா யன்ஃபஉ, அந்த சிலைகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, எந்த நன்மையும் ஏற்படுத்தாது. இப்போ சொல்ல வச்சுக்கிறீங்க, குர்ஆன் இன்னொரு ஆயத்தில் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் மா யம்லிகூன மின் குத்மீர், அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீங்களோ அவங்களுக்கு கடுகளவு கூட சக்தி கிடையாது. அல்லாஹ் மாதிரி முழுசாக இருக்குன்னா நம்மளா ஷிர்க்குன்னு கிடையாது. தர்காவாதிகள் இருக்காங்களா இல்லையா? தர்காவுக்கு போவாங்க. நாங்கள் 2 அல்லான்னு சொன்னோமா, நாங்கள் தர்காவில் போய் அவுலியாக்கள் எங்கள் தேவையை கேட்குறோம், அவங்க எங்களை நிறைவேற்றுவாங்க, அல்லாஹ் நாடுனா தான் உதவி செய்வாங்க என்று தர்காவாதிகள் நம்புகிறாங்க பாருங்க. அதுபோல் நம்பிக்கை தான் நம்ம சூனியத்தில் என்ன செய்யுது, இவங்களுக்கு இருக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீங்களோ, கடுகு இருக்குது பாருங்க, கடுகு, கடுகளவு கூட என்ன கிடையாது, அவங்களுக்கு சக்தி கிடையாது. கடுகளவு சக்தி என்ன அர்த்தம்? அல்லாஹ் மாதிரி நமக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தி, அல்லாஹ் மாதிரி நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சக்தி இறைவன் அல்லாதவர்களுக்கு கடுகளவு கூட கிடையாது. அப்போ அவங்க சூனியத்தை நம்புகிறாங்களா இல்லையா? சூனியத்தை என்ன செய்ய முடியும்? பாதிப்பு ஏற்படுத்த முடியும். ஒரு ஆளை இலங்கையிலேருந்து அழைத்து கொண்டு அவரை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? சூனியத்தை ஆதரிக்கக்கூடியவர்களை வைத்து சூனியத்தினால் பாதிப்பு உண்டாக்க முடியும் என்று அதிராம்படத்தில் பேசுனாங்களா இல்லையா? நாங்கள் சூனியத்தை நம்பலை, நிரூபிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயத்துக்கு ஆதாரம் கேட்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி நம்புறீங்க சொல்லுங்கள்? அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் 84 அந்த ஊரில் சூனியத்துக்கு எதிராக நான் சவால் விட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அன்னைக்கு சவால் விட்டீங்கல்ல, சூனியம் கூடாதுன்னு பேசுனீங்கல்ல, இப்போ ஏன் பிரச்சாரம் பண்ணுறீங்க? அப்போ அன்னைக்கு நீங்கள் தௌஹீதை சொல்லியிருக்கலாம், அது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு பதில் வரும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தெளிவான ஷிர்க்கில் இருக்கிறீங்க. எத்தனை திருமறை வசனங்களுக்கு மாற்றமாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஹுதைபியாங்கிற இடத்துல தங்கி இருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். அங்கே மழை பொழிகிறது அன்று இரவு. மறுநாள் சுபூ தொழுகை முடிந்த பிறகு நபிகள் நாயகம் கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட, என்னுடைய தோழர்களே, மாதா கால ரப்புக்கும் ஹல் ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் என்ன சொன்னான் என்று தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹு வ ரசூல் ஆலம், அல்லாஹுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு தான் தெரியுங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நேற்று இரவு பொழிந்த மழையினால் சிலர்கள் காஃபிராகி விட்டார்கள், நேற்று இரவு பொழிந்த மழையினால் சிலர்கள் மூமினாகி விட்டார்கள். மழையை வச்சு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். மொத்தத்தில் மழைக்காக நட்சத்திரம் கடவுள்னு சொன்னா தான் ஷிர்க்குன்னு கிடையாது. எப்படி? யாரெல்லாம் நேற்று இரவு பொழிந்த மழை முத்திர்னா பி ஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்தி, அல்லாஹ்வுடைய அருளால் பொழிந்தது, அல்லாஹ்வுடைய கருணையால் பொழிந்தது என்று நம்புகிறாங்களோ அவங்க அல்லாஹ்வை நம்பி நட்சத்திரத்தை மறுத்தவங்க, அல்லாஹ்வை கடவுளை ஏற்றவங்க. யார் முத்திர்னா பி நௌயி கதாவ கதா, இந்த நட்சத்திரம் இங்கே வந்ததுனால மழை பொழிஞ்சுது, இந்த நட்சத்திரம் இந்துக்கள் நம்புகிறாங்களா இல்லையா? மேஷம், மிதுனம், கடகம், சிம்ம ராசி நட்சத்திர ராசி பலன் பார்க்குறாங்களா இல்லையா? நட்சத்திரத்தினால் மழை பொழிந்தது என்று யார் நம்புகிறாங்களோ அவங்க அல்லாஹ்வை மறுத்து நட்சத்திரத்தை கடவுளாக ஏற்றவங்க. அப்போ என்ன கிடையாது?
நட்சத்திரத்துக்கு அல்லாஹ் மாதிரி எல்லா சக்தியும் இருக்குன்னு சொன்னாதான் அவன் காஃபிர் ஆகிட்டான் கிடையாது, அவன் முஷ்ரிக் ஆகிட்டான் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு தன்மை, மழையை இறக்கி வைக்கிறவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நட்சத்திரத்துக்கும் மழை பொழிவதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? எந்த தொடர்பும் கிடையாது. நட்சத்திரத்துக்கும் மழை பொழிவதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்போ தொடர்பில்லா நட்சத்திரத்தினால் மழை பொழிகிறது என்று நம்பிய காரணத்தினால அவங்க காஃபிர் ஆயிட்டான்னு சொன்னோம்னா, அல்லாஹ் மாதிரி சக்தி கடுகளவு இறைவனுடைய படைப்பிடங்களுக்கு கிடையாது என்று திருமறை குர்ஆன் சொல்லும்போது சூனியக்காரனால பாதிப்பு உண்டாகும் என்று அதை பிரதான கொள்கையாக கொண்டு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, இது ஷிர்க் இல்லாமல் வேறு என்ன? இது சொல்லுங்க. இது அல்லாஹ்வுடைய பண்பை கொடுக்க. சூனியக்காரன் துப்பாக்கியை வச்சு சுடுவான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படியா நம்புறீங்க? சூனியக்காரன் கத்தியை வச்சு குத்தி பாதிப்பு உண்டாக நம்புறீங்களா? எப்படி நீங்கள் நம்புறீங்க? பிரச்சாரம் கொண்டு வந்து எப்படி பிரச்சாரம் பண்ண வைக்கிறீங்க? சூனியக்காரன் எங்கேயோ இருப்பானா, அவன் ஏதோ பேரிச்சம்பர ஓலையிலையும் அதுபோன்று தலைமுடியிலையும் துண்டு சீப்புலையும் சூனியம் வைப்பானா, இங்கே உள்ளவங்களுக்கு பாதிக்குமா அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? பிரச்சாரம் பண்ணுறீங்களா இல்லையா? நீங்கள் மக்கள்லாம் அதை பார்க்குறாங்களா இல்லையா? அப்போ இப்படி தெளிவாக நம்பிக்கொண்டு சூனியத்துக்கு சக்தி இருக்கு, நீங்கள் சூனியக்காரனாக பாதிப்பு உண்டாகும் நம்பிக்கொண்டு சிறுக்கில் இருந்து கொண்டு நாங்கள் அப்படி நம்புதன்னு சொன்னால், இதான் இவங்க கொள்கையை சறுக்கியவங்க. கொள்கையை சறுக்கியவங்க யாரு? மாட்டிக்கொள்ளும் போது ஒன்றை வெளியே பிரச்சாரம் பண்ணிட்டு நமக்கு முன்னாடி மாட்டிக்கொள்ளும் போது நாங்கள் அப்படி சொல்லலை, அப்படி பின்வாங்குறாங்க பாருங்க. இதுதான் கொள்கையற்றவர்கள் என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் சூனியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூனியம்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ஏமாற்று வித்தை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியக்காரங்களுக்கும் நடந்த போட்டியை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபிக்கு சில அற்புதங்களை அல்லாஹ் கொடுக்குறான். என்ன அற்புதங்கள்? அவர் ஒரு கைத்தடியை வைத்து அதை கீழே போட்டால் உண்மையான பாம்பா மாறுது. அவருடைய நெஞ்சில் கையை வச்சு எடுத்தோம்னா கையில் என்ன செய்கிறது? தெளியான ஒளி வருகிறது. இதை ஒரு அற்புதமாக அத்தாட்சி அல்லாஹ் கொடுக்கின்றான். ஃபிரௌன்ட்ட போய் இந்த அத்தாட்சியை காட்டுறாங்க. கம்பை கீழே போடுறாங்க, அது தெளிவான பாம்பா மாறுது. கையை தன்னுடைய நெஞ்சு பகுதியில் வச்சு எடுக்கிறாங்க, கையிலேருந்து ஒளி வருகிறது. இந்த அற்புதங்களை பார்த்த பிறகு ஃபிரௌனும் அவங்களுடைய கூட்டம் சொன்னாங்க, இது தெளிவான சூனியம் என்று அவங்க என்ன செஞ்சாங்க? இது பொய், இது உண்மை கிடையாது என்ற அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்க. அப்போ சூனியக்காரங்களுக்கும் அதுபோன்று மூசா நபிக்கு மத்தியில் ஒரு போட்டி ஏற்படுகிறது. இந்த போட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூனியம் என்பது அது ஒரு ஏமாற்று வித்தை என்பதை, அது பொய் என்பதை திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுது. எப்படி சொல்லி காட்டுது? சூனியக்காரங்க வந்தவொடனே அவங்க என்ன செய்கிறாங்க? மூசா நபிகிட்ட கேட்குறாங்க, மூசாவே நாங்கள் எங்கள் அற்புதங்களை போடவா, நாங்கள் எங்களுடைய கைத்தடிகளை கயிறுகளை போடவா, நீங்கள் போடுறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ மூசா நபி சொல்கிறாரு, நீங்களே போடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க கையில் உள்ள கைத்தடிகளை போடுறாங்க, அவங்க கையில் உள்ள கயிறுகளை போடுறாங்க. இப்படி போடும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபைதாஹிய ஹிபாலுஹும் வ இஸியுஹும் யுஹையலு இலைஹி மின் சீரியும் அன்னஹா தஸா. அவர்கள் போட்ட கைத்தடிகளும் அவர்கள் போட்ட கயிறுகளும் அவங்க செஞ்ச சூனியத்தினால் நெளிவது போன்று அல்லது சீறுவது போன்று மூசா நபிக்கு போலி தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். போலி தோற்றம் எப்படி ஏற்பட்ட? அல்லாஹ் சொல்லி தஹீலுங்கிறான். தஹீலன்னு அர்த்தம் போலியான தோற்றம், பொய்யான தோற்றம். அவங்க என்ன செஞ்சாங்க? கயிறுகளை போட்டு கம்பை போட்டு போலி தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க. போலி தோற்றம் எப்படி ஏற்படுத்துறது? இப்போ நானும் போலி தோற்றம் ஏற்படுத்த முடியும். நான் ஒரு அந்த வித்தைகளை படிச்சுட்டு அந்த கம்பை போடுறேன், கயிறை போடுறேன் வச்சுக்கிறீங்க. நீங்கள் அங்கே நீங்கள் திரும்பிக்கிட்டால் உங்கள் கண்ணுக்கு வேற மாதிரி தெரியாது. எப்படி சூனியக்காரங்க போடும்போது மூசா நபி அதை பார்க்குறாங்க, அது பார்க்கும்போது அது பாம்பு போன்று என்ன செய்கிறது? பாம்பு போன்று நெளிவதாக அது அவர் கண்களுக்கு தெரியுது. எப்போ தெரியுது? அவங்க போடும்போது இவர் பார்க்குறாரு. இவங்க எப்படி தெரியுமா நம்புகிறாங்க? ஒருத்தன் எங்கேயோ இருப்பானா, இன்னொரு ஆள் சூனியக்காரன் எங்கேயோ இருப்பானா, அது போன்று சூனியத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் எங்கேயோ இருப்பானா. சூனியக்காரன் எங்கோ இருந்து கொண்டு சூனியத்தால் பாதிக்கப்பட்டவனுக்கு வேற மாதிரி காட்டுவான் நம்புகிறாங்க. குர்ஆன் எப்படி போலி தோற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லுது? சூனியக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் கம்பை போடும்போது கைத்தடியை போடும்போது மூசா நபி பார்க்குறாரு. அவர் திரும்பிக்கிட்டா கூட கண்ணுக்கு வேற மாதிரி தெரியாது. அவர் அதை பார்க்கும்போது அது நெளிகிற மாதிரி என்ன செய்யுது? அது தெரியுது. இப்போ இவங்க எப்படி நம்புகிறாங்க? ஒருதான் ஒன்றை காட்டுறான், மேஜிக் காட்டுறான், மேஜிக் காட்டும்போது கண்ணுக்கு வேற மாதிரி தெரியும் நம்புகிறாங்களா? சூனியக்காரன் எங்கோ இருந்து கொண்டு
எனக்கு போலியான தோற்றத்தை உண்டாக்க முடியும், செய்யாததை செய்ததை போன்று காட்ட முடியும். அப்போ எங்கோ இருந்து கொண்டு காட்ட முடியும்னா இது அல்லாஹ்வுடைய பண்பு இல்லையா? யூதர்கள் வந்து ஈசா நபியை விரட்டி கொண்டு போகும்போது அல்லாஹ் என்ன செய்தான்? ஈசா நபியை உயர்த்தி கொண்டு யூதர்களில் ஒருவனை, அதை எவன் விரட்டி கொண்டு போனானோ அவங்களில் ஒருவன் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஈசா நபியை போன்று அல்லாஹ் காட்டுறான். அப்போ அந்த மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுக்கு இருக்குது. எங்கேருந்து மாற்றுறது? வானத்தில் இருந்து கொண்டு உலகத்தில் உள்ள பொருளை மாற்றுவான். மாற்றக்கூடிய சக்தி யாருக்குரிய சக்தி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்குரிய சக்தி. அல்லாஹ் இஸ்ரவேல் சமுதாயத்தை குரங்குகளா பன்றிகளா மாற்றினான். மனித பார்வைக்கு அவன் குரங்குகளா மாறினார்கள். மாற்றக்கூடிய சக்தி யாருக்குரிய சக்தி? அல்லாஹ்வுக்குரிய சக்தி. நீங்க எப்படி நம்புறீங்க? சூனியக்காரன் எங்கோ இருந்து கொண்டு போலியான தோற்றத்தை ஏற்படுத்தினான் அப்படின்னு நம்புறீங்களா இல்லையா? அவனால பாதிப்பு உண்டாக்கும் நம்புறீங்களா? அப்ப எங்கோ உட்கார்ந்து கொண்டு அவன் நம்மளை கொல்ல முடியும் கிடையாது. ஏன் மசரை புடுங்க முடியும், முடிய புடுங்க முடியும், சூனியக்காரன் முடியும்னு வச்சுக்கிறீங்க. அப்படி நம்பினா ஷிர்கா இல்லையா? அப்படி எப்படி நம்புறீங்க சூனியத்தை? சூனியக்காரன் எங்கோ உட்கார்ந்து கொண்டு அவன் பொய்யான தோற்றத்தை உண்டாக்க முடியும், பாதிப்பை உண்டாக்க முடியும். குர்ஆன் சொல்லி காட்டுது. அவங்க வந்து கம்பை போடும்போது, கைத்தடியை போடும்போது மூசா நபி பார்க்கிறாரு. பார்க்கும்போது அவன் என்ன செய்யறான்? போலியான தோற்றத்தை காட்டுறான். இது இன்னைக்கு உலகத்தை என்ன செய்யறாங்க? செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமா? எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்? அவங்க அப்படி போட்டவனே அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் வஸ்தர்ஹபூஹும், அவர்கள் மக்களை அச்சுறுத்தினார்கள். அந்த சூனிய கலையை வைத்துக்கொண்டு மக்களை அச்சுறுத்தினார்கள். வஸ்ஸஹரு அயுனன் நாஸ், மக்களுடைய கண்களுக்கு அவனை செய்தார்கள், சூனியம் செய்தார்கள். அப்ப கண்ணுக்கு வேற மாதிரி காட்டினான், கண்ணுக்கு இல்லாத ஒன்றை இருப்பது போன்று காட்டினான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிறான், சொல்லி காட்டுறான். அப்ப இன்னும் இருக்குது. சூனியம் என்பது அது கண்ணுக்கு வேற மாதிரி காட்டுறது தான், அது ஒரு ஏமாற்று வித்தை தான். ஆனா அதிரை தாழ் தௌஹீத் எப்படி நம்புது? அவங்க இன்னும் எவ்வளவு வழிகேட்டில் இருக்கிறாங்க என்பதை நாங்கள் எடுத்து வைப்போம். முதலாவதா ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம். நீங்க ஷிர்கில் இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பண்பை சூனியக்காரனுக்கு கொடுக்குறீங்க. குர்ஆன் ஏராளமான வசனங்களை சுட்டி காட்டுறோம், ஏராளமான ஹதீஸை சுட்டி காட்டுறோம். அப்போ நீங்கள் ஒத்துங்க, தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய கொள்கை சரிதான். நாங்கள் உலகம் ஷிர்கில் தான் இருந்தோம், நாங்கள் மௌலவிகளை அழைச்சிட்டு வந்து சூனியக்காரன பாதிப்பு உண்டாகும் பிரச்சாரம் பண்ணது ஷிர்கு தான். நாங்கள் இங்கே தௌபா செய்ய நீங்கள் ஒத்துக்கிடுங்க. இது வரைக்கும் நாங்கள் கொள்கையற்றவங்களாக இருந்தால் நீங்கள் ஒத்துக்கிடுங்க. நாங்கள் நீங்கள் இப்போ திருந்திருக்கீங்க, நான் ஒத்துக்கிறோம். தெளிவாக என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ள வேணும். பிரச்சாரம் பண்ணுவீங்க, இங்கே வந்து நாங்கள் தான் சூனியத்தை ஏற்றுங்கன்னு சொன்னேன், அதுவும் கொள்கையற்றவன் தானே. கொள்கையற்றதுக்கு என்ன அடையாளம்? சவுதி அரேபியாவுக்கு போனாங்களா, பாங்குக்கு முன்னாடி செலவாத்து கிடையாதான். அப்போ இங்கே ஏன் பாங்குக்கு முன்னாடி செலவாத்து ஓதுறவங்க நீங்கள் ஏன் ஆதரிக்கிறீங்க? அன்பானவர்களே, மிக தெளிவாக நான் என்னுடைய முதல் அமர்விலே சொன்னேன், சூனியத்தை பற்றி பேசுகிறான் தான் இன்னொரு தலைப்பில் பேசுவோம், தனியான தலைப்பில் பேசுவோம். அதே நேரத்தில் இவங்க இப்போ பேசும்போது என்னுடைய நம்பிக்கை அவங்க சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்களா? நான் என்ன நம்புகிறேன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இல்லை சொல்லணும். நான் ஒரு செயலை செய்கிறாந்தாக்கா நான் இதை செய்கிறேன், நான் ஒன்றை நம்புகிறா இருந்தாக்கா நான் இதை நம்புகிறேன், நீ அப்படி நம்புகிற அப்படிங்கிறாங்க. என்ன ஆதாரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். தெளிவாக தானே கேட்டேன். நீங்கள் ஆதாரம் கொடுங்க. நாங்கள் என்ன கொள்கையில் இருந்தோமோ, எந்த கொள்கையில் வந்து நாங்கள் முதலாக திருப்பப்பட்டோமோ அதே கொள்கையில் தான் இன்னை வரைக்கும் இருக்கிறோம். என்னைக்கு மாறினது கிடையாது. நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பர்மனெண்ட்டாக அதுவும் கிடையாது. நாளைக்கு மாறினாலும் மாறும், அதுவும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு கொள்கையில் இருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. எப்போ ஒரு முடிவுக்கு வந்தோமோ அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், இதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கலந்து ஆலோசித்து கொள்ளுங்க. கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதில் உறுதியாக நிற்கணும். நாங்கள் எடுத்த முடிவில் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் உறுதியாக தான் இருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையை வேறு யாரும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, இந்த நம்பிக்கை இல்லை, அவர் மேலே நம்பிக்கை இல்லை, இவர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. என்னுடைய நம்பிக்கையை நான் சொல்லணும். நாங்கள் மாறி போயிட்டோம், அல்லாஹ்வை போலவே சூனியக்காரன் எல்லாமும் செய்வான்,
அப்படின்னு நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா என்னுடைய உள்ளத்தை நீங்கள் உடைச்சி பார்த்துருக்கணும். அல்லது நீங்கள் ஒரு ஆதாரம் கொடுங்க, நாங்கள் இந்த மாதிரி நம்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு, நாங்கள் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கொடுங்கன்னு தெளிவாக கேட்டேன். சொல்லலை. உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு எதுக்கு ஆதாரம்? இது என்ன, இது ஒரு பேச்சா? இது ஒரு அறிவார்ந்த பேச்சா? நீங்கள் உலகத்துக்கெல்லாம் தெரியுதில்ல, நீங்கள் அதை தந்துருங்களேன், என்ன பிரச்சனை? உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆதாரத்தை நீங்கள் தந்துடலான்னு ரொம்ப ஈஸி இல்லை, தர முடியலை. ஆகக்கூடிய எங்களுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதல்ல என்ன கொள்கையை வச்சுருந்தோமோ அதே கொள்கையில் தான் இன்னை வரைக்கும் இருக்கிறோம். எங்களுக்கு மாற்றமே கிடையாது. புதுசு புதுசான ஆய்வுகளையும் நேற்றைக்கு ஒரு முடிவு, இன்றைக்கு ஒரு முடிவு, நாளைக்கு ஒரு முடிவுலாம் சப்ஜெக்ட்லாம் கிடையாது. சூனியத்தை பற்றி பேசுகிறாந்தா தனியாக தலைப்பிட்டு பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதை பற்றி நாங்கள் வேறு ஒரு தலைப்பில் வேறு ஒரு நாளில் நீங்கள்லாம் ஒத்துக்கிட்டிங்கனாக்கா தனியாக தலைப்பிட்டு தனியாக இதுக்குன்னு சிறப்பு அமர்ந்து பேசுவோம். இப்போ நான் சொல்ல போகிறேன் என்னன்னு சொன்னால், எங்களுடைய அமைப்பு நான் முன்னாடி சொல்லிக்கிட்டு வந்தேன், ஒரு மசாயில்களை அடிப்படையாக வைத்த ஒரு மதுஹப் அல்ல, இயக்க கோட்பாடுகளை அமைப்புகளை கொண்ட ஒரு பெரிய இயக்கமும் அல்ல, ஒரு தாவா குழு, அதிராமணத்துக்கு மட்டும் உண்டான ஒரு தாவா குழு. அந்த தாவா குழுவில் உங்களுடைய, அதாவது அவங்களுடைய டிஎன்டிஜே அதிரே TNDJ.comல எங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், பல கருத்து உடையவர்களை அழைத்து ஒரே விஷயத்தில் 2 கருத்து உடையவர்களை அழைத்து அவங்க பயான் பண்ண வைக்கிறாங்க, இதனால் அவங்களுக்கு கொள்கை கிடையாது அப்படிங்கிற விஷயம் தான் அதில் சுட்டி காட்டினாங்க. இப்போ தான் இந்த சூனிய மாவு திரும்ப திரும்ப அரைக்க வர்றாங்க. முதல்ல அவங்க சுட்டி காட்டினது 2 கருத்து உடையவர்களை அழைத்து மேடை போட்டு கொடுத்து அவங்க பயான் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு கொள்கை கிடையாது அப்படின்னு தான் அவங்க சைட்டில் எழுதினாங்க. சைட் நம்பரு, பிளாக் போஸ்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வேணால் தருவேன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான் என்றால், வல்லதீன நிஜ்தமு தாகூத் ஐ யாபுதுஹா வ அனாபு இலல்லாஹ் லஹமுல் புஷ்ரா. அல்லாஹ்வுக்கு எதிரான எல்லா சக்திகளையும் தாகூத்தான சக்திகளையும் நிராகரித்து அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து அல்லாஹ்வின் பக்கமே திரும்பியவர்களை, அல்லாஹ்வை மட்டுமே நம்பியவர்களுக்கு நீங்கள் நல்வாழ்த்து சொல்லுங்கள். ஃபபஷ்ஷிர் இபாதில்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் வ உலாயிக ஹும் உலுல் அல்பாப். சொல்லக்கூடியவர்களுடைய சொல்லிலிருந்து அழகானவற்றை எடுத்து பின்பற்றக்கூடியவர்களுக்கு நல்வாழ்த்து சொல்லுங்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வினால் நேர்வழி கொடுக்கப்பட்டவர்கள், இவர்கள்தான் பகுத்தறிவாளர்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இது சூரத்து ஜுமருடைய 17-18வது வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே தான் யார் என்ன கருத்து வேணாலும் சொல்லட்டும். பொதுவாக மாற்று கருத்து, எதிர்கருத்து, முரணான கருத்து உடையவர்களை எங்களுடைய மேடையில் அவர்களுடைய கருத்தை பேசுறதுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குதா, நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா, நம்ம இன்னும் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஒரு முடிவுக்கு வந்தால் அதை நான் எங்களுடைய தார்த்தோய் மேடையில் நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். அது வரைக்கும் டிஸ்கஷனில் தான் இருக்கணும். நாங்கள் சொல்கிற தலைப்பை தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். யாராக இருந்தாலும் சரி, யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, யாரை பேச விட்றதா இருந்தாலும் சரி, இதே தான் நாங்கள் வலியுறுத்தி சொல்லுவோம். நாங்கள் என்ன தலைப்பு கொடுக்கணும், நீங்கள் தௌஹீதை பேசணுமா, ஏகத்துவம் பேசணுமா, ஏகத்துவம் தான் பேசணும். அல்லது தர்காவை எதிர்க்கணுமா, ஷிர்க்கை பற்றி எதிர்த்து பேசணுமா, ஷிர்க்கை பற்றி எதிர்த்து தான் பேசணும். நோன்பை பற்றி பேசணுமா, சொர்க்கத்தை பற்றி பேசணுமா, நரகத்தை பற்றி பேசணுமா, இதைத்தான் நீங்கள் பேசணுமே தவிர உங்களுக்கு எனக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உள்ள ஹதீஸுகள் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன மசாயல்கள் இருக்குல்ல, அதை நீங்கள் பப்ளிக்காக சொல்லக்கூடாது. ஒரு முடிவுக்கு வர வரைக்கும், ஒரு முடிவுக்கு வந்துட்டோமா நீங்களும் நான் அதை டிக்ளேர் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னாக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை நாங்கள் இப்போ சொல்கிறதில்ல, எப்போதும் உள்ள கொள்கை தான். நாங்கள் சொல்லக்கூடியது எப்போதும் உள்ள கொள்கை தான்.
இப்போ இவங்களுடைய சைட்டின் பிரகாரம் இவங்க என்ன சைட்டில் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால், 2 கருத்துக்கு இடமளிப்பவர்கள் கொள்கையேற்றவர்கள் என்று சொல்வதற்கு குர்ஆன் ஹதீஸில் என்ன ஆதாரம், அதை நீங்கள் தரணும். முதலாவது கேள்வி. இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், இப்போ இன்னொரு புதுசாக ஒரு ஜோக்கெல்லாம் அடிப்பாங்க. லெட்ரு கொடுத்துவிட்டு ஃபேமஸ் ஆக பார்க்குறாங்க, லெட்ரு கொடுத்தா ஃபேமஸ் ஆகிடலாம், டிஎன்டிஏஜோட விவாதம் பண்ணால் ஃபேமஸ் ஆகிடலாம், அதுக்காக விவாதத்துக்கு வர்றாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் புதுசாகலாம் ஃபேமஸ் ஆக வேண்டிய தேவையே கிடையாது. எங்களுக்கு ஃபேமஸே வேணாம். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவை கொண்டு, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துருக்கிற பலத்தை கொண்டு, அல்லாஹ் கொடுத்துருக்கிற எங்களுக்கு செல்வத்தை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்ச அளவு தாவா செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, இதுவே போதும். எங்களுக்கு பெரிய பெரிய ஃபேமஸ்லாம் வேணாம். ஆனால் அடிப்படை என்னன்னாக்கா, சில சகோதரர்கள் ஒருத்தர் கூட சொல்லியிருக்கிறாரு, அகமதா, எங்கள் அமீரை பற்றி சொல்லியிருக்காரு, அகமது ஜமீலே நாங்களாம் தூக்கி எறிஞ்சாளுக்க. எப்படி எவ்வளோ திமுறான பேச்சு பாருங்க. பேரும் வயசு இருக்கும் அவருக்கு, சொன்னவருக்கு, யார அமீருக்கு பேரும் வயசு இருக்கும். அவர் சொல்கிறாரு, நாங்களாம் தூக்கி எறிஞ்சாளுக்க. என்னப்பா தூக்கி எறிஞ்ச? நாங்களாம் தூக்கி எறிஞ்சிட்டோமே. என்னமோ அவங்க கட்சியில் இருந்துக்கிட்டு இருந்த மாதிரி, அவங்க கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி, நாங்கள் என்னமோ தப்பு செஞ்சிட்ட மாதிரி, தூக்கி எறிஞ்ச மாதிரி இவர் ஒருத்தர் பேசுகிறாரு. அதுக்காக சில விஷயங்கள் சொல்லணும். ஜமியத்து தாவத்துல் இஸ்லாமியான்னு சொல்லிட்டு கோட்டாட்டில் ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க ஏறக்குறைய 1980 நிறுவப்பட்ட நிறுவனம், 76 80 நினைக்கிறேன், நிறுவப்பட்ட நிறுவனம். அதை வச்சு தான் முதலாக முனாதரா நடந்தது. முனாதராவில் பலரும் கலந்துக்கிட்டு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அதை அதனுடைய முக்கியமான பொறுப்பாளர் எஸ் கமாலுதீன் மதனி அவர்கள் சொல்லும்போது, தாவத்தை, அதாவது ஜம்மியான்னு சொன்னால் முழுசாக ஜம்மியத்து தாவத்துல் இஸ்லாமியாங்கிற பேரை ஜம்மியான்னு சொல்லுவாங்க. ஜம்மியாவுடைய ஜம்மியாவினால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் பிஜே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிடுவார். அதுக்கு ஒரு கேள்வி பதில் வச்சுருவாங்க. கேள்வி பதிலெலாம் பெரும்பாலும் அவங்களா கேட்டு அவங்களா பதில் சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒருத்தர் சொல்கிறார், காரைக்கால் சலீம்ங்கிறவர். அவர் காரைக்கால் சலீம்ங்கிற உணர்வுல சீஃப் ரிப்போர்ட்டரு. கேள்வி பதிலாம் நாங்கள் தான் போட்டுக்கிடுவோம். யாரையாவது திட்டணும்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கேள்வி போட்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் விளக்கமெல்லாம் சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது இருக்கட்டும். அப்படி சொல்லும்போது அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி, பிஜே 2 பேரையும் உட்கார வச்சு கேட்குறாங்க, நீங்கள் ஜம்மியத்து தாவத்துல் இஸ்லாமியாவால் தானே நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஐஎஸ்எம் இருந்தது, தாரு தௌஹீத் இருந்தது, இன்னும் 2 3 அமைப்புகளை சொல்லுவார். அன்சாருல் சுன்னத்துல் முஹம்மதியா இருந்தது, இவங்களால தான் நான் ஏகத்துவம் சொன்னேன் அப்படின்ற விஷயம் சொல்லுவார். அந்த கிளிப்பை கொஞ்சம் போடுங்க தம்பி.